Taste the Daily. திருப்பதி திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலில் கார்த்திகை பிரமோற்சவத்தையொட்டி 5ஆம் நாள் பல்லக்கு சேவை நடைபெற்றது. பத்மாவதி தாயார் கோயில் கார்த்திகை பிரமோற்சவத்தின் முக்கிய வாகன புறப்பாடான 5ஆம் நாள் கஜ வாகன புறப்பாடு நடைபெற உள்ளது. இதனை காண்பதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயில் வளாகத்தில் குவிந்துள்ளனர். கார்த்திகை மாதம் 3வது சோமவாரத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு சிவாலயங்களில் சங்காபிஷேகம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வைத்தியநாத சுவாமி கோவில், ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் இருக்கின்ற சோழபுரீஸ்வரர் கோவில், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள சட்டைநாதர் கோவில்களில் சங்காபிஷேகம் நடைபெற்றது. அதேபோல நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் இருக்கின்ற வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலில் 1008 சங்குகளால் அபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் உள்ள திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் கார்த்திகை பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாள் கஜவாகன புறப்பாடு விமரிசையாக நடைபெற்றது. கஜவாகன புறப்பாட்டை முன்னிட்டு திருப்பதி மலையிலிருந்து கொண்டுவரப்பட்ட லட்சுமி காஸ்துமாலை உற்சவருக்கு அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து வாகன மண்டபத்தில் தங்க கஜவாகனத்தில் கஜலட்சுமியாக எழுந்தருளிய பத்மாவதி தாயாரை திரளான பக்தர்கள் வழிபட்டு தரிசித்தனர்.